Hello everybody. பாபாவோட இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பாபா வந்து சாவடி ஊர்வலம் நடந்து வரும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவுக்கே பிஹைண்ட் த ஸ்டோரி ஒன்று இருக்குது, அதை நான் வந்து லேட்டராக ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாவடி ஊர்வலம் வந்து பாபா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, பாபா எப்படி ஊர்வலத்துக்கு வந்து ரெடி ஆவாங்க, பாபா கூட யாரெல்லாம் நடந்து வருவாங்க, அந்த ஊர்வலம் அப்போ என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சச்சரிதத்தில் 37th சாப்டரில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அதை நான் வந்து ரொம்ப கன்சைஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, பாபா வந்து என்ன பண்ணாங்க, பாபா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த ஊர்வலம் ஸ்டார்ட் ஆனது வந்து எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 வந்து இந்த ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 1909 டிசம்பர் 10th அன்னைக்கு எக்ஸாக்டாக இந்த ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஊர்வலம் வந்து வரும்போது பாபா வந்து எப்படி ரெடி ஆவாங்க அப்படின்னா, பாபா வந்து யூஸ்வலாகவே வந்து துவாரகமாயில தான் இருப்பாங்க, அதாவது மசூதியில் தான் பாபா வந்து எப்போதுமே இருந்திருக்காங்க. ஸோ பாபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று விட்டு ஒரு நாள் சாவடிலையும் போயிட்டு நம்ம ஒரு நாள் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒரு நாள் வந்து துவாரகமாயில தூங்குவாங்க, இன்னொரு நாள் வந்து சாவடியில் போய் தூங்குவாங்க. ஸோ அந்த சாவடியில் போய் தூங்குறது தான் வந்து பாபா வந்து ஊர்வலமாக மக்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது ஊர்வலம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாபா வந்து துவாரகமாயில உட்காந்துருப்பாங்களாம். அப்போ வந்து தாத்தியா பாட்டில் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பாபாவை போய் ரெடி பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்களாம். அப்போ வரைக்கும் பாபா வந்து அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்களாம். அப்புறமா தாத்தியா பாட்டில் போய் பாபாவை கையை பிடிச்சு தூக்குற வரைக்கும் பாபா வந்து அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்களாம். ஸோ நம்ம ஊர்வலம் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகும்போது பாபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலாகவே ஒரு பேக் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு துணிப்பை வச்சுருப்பாங்கல்ல, அந்த துணிப்பையில் வந்து பாபா என்னென்னலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா, சலீம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மண் குழாய், அதுல வந்து இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் வந்து பாபாவோட குச்சி வச்சிருப்பாங்க, அதாவது தடி அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஒரு சட்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குச்சியோட பேர். ஸோ அந்த ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த புகைப்பிடிக்கிறதுக்கு தேவையான அந்த புகை இலை வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்களாம். ஸோ இதெல்லாமே வந்து பாபாவோட துணிப்பையில் வந்து வச்சுட்டு பாபா வந்து அந்த பையை வந்து தன்னோட ஷோல்டரில் வந்து மாட்டிட்டு, அதுக்கப்புறம் பாபா தன்னோட வலது காலால் அங்கே ஒரு கட்டை இருக்குமா, இந்த மாதிரி துணியில் போட்டிருப்பாங்கள்ல கட்டை, அந்த கட்டை விறகு கட்டையை வந்து தன்னோட காலால் இழுத்து, அதுக்கப்புறம் வலது கையால் அங்கே பாபா பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருக்க அந்த விளக்கை வந்து கையமுத்தி வச்சுட்டு பாபா வந்து ஊர்வலத்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தாத்தியா பாட்டில் வந்துட்டு பாபாவுக்கு வந்து பட்டு துணியால் செய்யப்பட்ட ஒரு எம்ப்ராய்டரிங் சால்வையை வந்து பாபா மேலே போத்தி அழகாக பாபாவை வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ ஊர்வலம் போகும்போது தாத்தியா பாட்டில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருப்பாங்களாம், மகள்சபதி ஐயா வந்து ரைட் சைடில் இருப்பாங்களாம். பாபு சாஹிப் அப்படிங்கிறவங்க வந்து பாபாவுக்கு வந்து அந்த கொடை வந்து பிடிச்சிட்டு வராங்களே, அந்த கொடையை வந்து பாபு சாஹிப் வந்து பிடிச்சிட்டு வருவாங்களாம். ஸோ இப்படி ஊர்வலமாக போகும்போது பாபா கூடவே சேர்ந்து பாபாவோட பக்தர்களும் நடந்து வந்துட்டே இருப்பாங்களாம். அப்படி வரும்போது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுவாங்களாம். பஜனைகள்லாம் நடக்கும்போது இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவங்க ப்ளே பண்ணுவாங்களாம். லைக் இந்த மாதிரி முரசு, அதுக்கப்புறம் டோலாக்கு, அப்புறம் வந்து இந்த ஜால்ரா, அதுக்கப்புறம் இந்த என்னென்னலாம் பஜனைக்கு தேவையான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ அதெல்லாம் வந்து வாசிச்சபடியே மக்கள் வந்து பாட்டு பாடிட்டே வந்து பாபாவை வந்து கூட்டிட்டு வருவாங்களாம். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து டான்ஸ் கூட ஆடுவாங்களாம், அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களாம். அப்புறம் சில பேர் வந்து கோலாட்டம் அடிப்பாங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி மூங்கில் குச்சியால் வச்சு பாபாவோட பேரை சொன்ன மாதிரி ஜெய் கோஷம் வந்து போட்டுட்டு அந்த மாதிரி வருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் வந்து இந்த சிவப்பு பொடின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொடிகள் எல்லாம் தூவி அது என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்களாம். ஸோ வந்துட்டு ஜாலியாக வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாபா கூட வந்துட்டு இருக்காங்க. வந்து முடிச்சதுக்கு அப்புறமா பாபா வந்து சாவடி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த முனை, அந்த தெருவோட முனை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வந்து நின்றுட்டு பாபா வந்து யாரையோ பார்க்குற மாதிரி பார்ப்பாங்களாம். அப்போ வந்து அந்த முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு சூரியன் மாதிரி இருக்குமா, சூரியன்லேருந்து வர ஒளி மாதிரி இருக்குமா நம்ம பாபாவோட முகம் பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு அழகான முகம் இருக்குமா. ஸோ அதை வந்து எல்லாருமே தரிசனம் பண்ணுவாங்களாம் பாபாவோட முகத்தை. அதுக்கப்புறம் சாவடி கிட்ட வந்ததுக்கப்புறம் சாவடி வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுருப்பாங்களாம். மக்கள் எல்லாமே வெள்ளை கலரில் கூரை போட்டிருப்பாங்களாம், அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டிருப்பாங்களாம், அப்புறம் வந்து விளக்குகள்லாம் வந்து சாவடி சுற்றி வந்து ஏற்றி வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி டெக்கரேட்டிவாக இருக்குமா அந்த இடம். அப்போ சாவடியில் வந்து பாபா வந்து நின்றுட்டு இருப்பாங்களாம்.
நானா சாஹிப் வந்து அந்த கொடை வந்து அப்போ பிடிச்சிட்டு இருப்பாங்களாம். பாபு சாஹிப் முன்னாடி வந்து பாபு சாஹிப் தான் அந்த கொடையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கொடை வந்து நானா சாஹிப் கிட்ட கொடுத்துட்டு பாபு சாஹிப் வந்து வெள்ளி தட்டில் வந்து பாபாவோட காலை வச்சு அதில் வந்து பாத பூஜை பண்ணுவாங்களாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வைப்பாங்களாம். இதெல்லாம் வந்து பாபு சாஹிப் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பணிவாக அவ்வளோ அன்போடு பண்ணியிருக்காங்க. அந்த பாத பூஜை நடந்ததுக்கு அப்புறமா பாபாவுக்கு வந்து ஒரு ஆசனம் வந்து ரெடி பண்ணுவாங்களாம். அதை பாபா வந்து கீழே தான் உட்காந்துருப்பாங்களாம் போயும். அதில் வந்துட்டு அவங்க உட்கார்றதுக்கு ஒரு இடம் மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்து பாபா வந்து உட்காந்துப்பாங்களாம். நல்லா சாஞ்சு அழகாக வந்து உட்காந்துப்பாங்களாம். எல்லாருமே வந்து பாபா கிட்ட வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களாம். அந்த டைமில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பாபாவுக்கு வந்து வெஞ்சாமிர்தம் போடுவாங்களாம். அந்த ஒயிட் கலரில் வந்து விசிறி மாதிரி போடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விசிறி வந்து பாபாவுக்கு வந்து போட்டுகிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாபாவோட சாவடி ஊர்வலம் அங்கேருந்து துவாரகமாயிலேருந்து வந்து சாவடியில் வந்து அழகாக வந்து பாபா வந்து உட்காந்துருக்காங்க. வரும்போதே வந்து பாபா வந்து பஜனைகளோட மக்களுடைய சந்தோஷமான பாடல்களோட டான்ஸோட எல்லாரையும் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் பாபா. ஸோ அப்படி ஜாலியாக வந்து எல்லாருமே வந்து அழகாக சாவடியில் வந்து உட்காந்துருப்பாங்களாம். மக்கள் எல்லாம் சுற்றி நின்றுட்டு இருப்பாங்களாம். வேறு ஆனதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து சலீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மண் குழாயில் வந்து புகையிலையை போட்டு நெருப்பு பற்ற வச்சு அதுலேருந்து ஒரு புகை வரும் இல்லையா. ஸோ அந்த புகையை வந்து அது வந்து கொடுப்பாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை யார் குடிப்பாங்க அப்படின்னா தாத்தியா பாட்டில் இருக்காங்களா, பாபாவுக்கு க்ளோஸ் டிவோட்டி பாய்ஸாமாவோட பையன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு அந்த புகையை வந்து குடிப்பாங்களாம். ஃபஸ்ட்டு அவங்க குடிப்பாங்களாம். குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாபா கொடுப்பாங்களாம். பாபா வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஆசீர்வாதம் பண்ணி பாபா வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு மகள்சாபதி ஐயாவுக்கு கொடுப்பாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு தாத்தியா குடிச்சிட்டு அடுத்தது பாபாவுக்கு கொடுக்குறாங்க. பாபாவுக்கு அப்புறம் மகள்சாபதி ஐயாவுக்கு கொடுக்குறாங்க. மகள்சாபதி ஐயா அந்த புகையை குடித்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுப்பாங்களாம். அந்த ஒரு சலீம் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன்ல இப்போ புகை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மண் குழாய், அதில் புகையிலையை போட்டு அது ஆல்ரெடி வந்து நெருப்பில் சுட்ட ஒரு மண் குழாய் தான். ஸோ ஆல்ரெடி இந்த மண் பானை செய்கிறவங்கலாம் நெருப்பில் போட்டு சுட்டு அதுக்கப்புறமா தானே அது வந்து மண் குழாயாக ரெடி ஆகி வருது. ஸோ ஆல்ரெடி அது நெருப்பில் சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதில் புகையிலையை போட்டு திரும்பவும் அதில் நம்ம நெருப்பு வச்சு சுடும்போது அது வந்து அவ்வளோத்தையும் தாண்டி வந்து யாருக்காக போகுது அப்படின்னா பாபாவுக்கு அது நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட இது வந்து ரொம்ப ஒரு புனிதமானது, அது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சச்சரிதத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா விழா வந்து அதோட முடியும். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாபாவுக்கு வந்து மாலை வந்து சாத்துவாங்க. அப்புறம் டர்பன் சாத்துவாங்களாம். டர்பன் வந்து சாத்தும் போது எல்லாருக்கும் பயம் இருக்குமா, எங்கே வந்து பாபா வந்து வேணான்னு சொல்லிடுவாங்களோ. ஏன்னா பாபா வந்து எதையுமே விரும்ப மாட்டாங்க, தனக்குன்னு எதையுமே பாபா வந்து ஆசைப்பட்டதே இல்லை. இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு ஏன் பாபா ஒத்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட ஆசை, நம்மளுக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குது. பாபாவுக்கு வந்து எல்லாமே நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால் நம்மளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் பாபா வந்து இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்றைக்குமே வந்து பாபா வந்து எனக்கு இந்த மாதிரி பட்டு துணியை போட்டுக்கணும், இந்த மாதிரி நான் வந்து சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பை வாழணும்னு என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை. நினச்சா பாபா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் வாழ்ந்த காலத்தில். ஆனால் பாபா அதெல்லாம் விரும்பினதே இல்லை. என்றைக்குமே பக்தர்கள் சந்தோஷமாக இருக்கணும், பக்தர்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், பக்தர்களுக்கு நினச்சது நடக்கணும், பக்தர்கள் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ காரியம் பண்ணியிருக்காங்க பாபா. ஸோ அதனால தான் அதை சொல்லுவாங்க, சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாபா என்றைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை. ஆனால் பக்தர்களும் செய்யும் போது ஒன்றுத்துக்கும் பயந்துட்டே தான் செய்வாங்களாம். இதெல்லாம் செஞ்சால் பாபா கோவம் வந்துட போகுது, தூக்கி எறிஞ்சிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்திலே தான் செய்வாங்களாம். ஆனால் வந்து பாபா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்மளுடைய பக்தர்கள் நம்ம பிள்ளைகள் வந்து நம்மளுக்கு ஆசையாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து வெறுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து மக்கள் செஞ்ச எல்லாத்தையும் வந்து அன்பாக ஏற்றிருக்காங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பாபா வந்து தூங்கறதுக்கு ரெடி ஆவாங்களாம். ஸோ தூங்கறதுக்கு ரெடி ஆகும்போது தாத்தியா பாட்டேல் வந்து பாபா கிட்ட போயிட்டு சலீம், நான் சொன்னேன் இல்லையா அந்த மண் குழாய் அதுக்கப்புறம் வந்து அத்தர் அப்புறம் பன்னீர் இதெல்லாம் பாபா கிட்ட வந்து கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். யூஸ்வலாகவே வந்து தாத்தியா பாட்டேல் வந்து பாபாவை வந்து மாமான் தான் வந்து அன்பாக கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது பாபா வந்து அன்பா
அன்பாக சொல்லுவாங்களாம், நீ இங்கே இருக்கிறதுனா இரு, போகிறதுனா போ அப்படின்னு வந்து தாத்தியா கிட்ட வந்து அன்பாக சொல்லுவாங்களாம். உனக்கு தேவைன்னா நீ வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு வந்து தாத்தியா கிட்ட வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து தாத்தியா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தாத்தியா வந்து போயிடுவாங்களாம். அப்புறம் என்ன, பாபா வந்து தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பாபா வந்து யூஸ்வலாக எப்படி தூங்குவாங்க அப்படின்னா, ஒரு 50-60 துண்டு போட்டு அது மேலே படுத்து தான் வந்து பாபா வந்து தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாபா வந்து அழகாக எல்லாத்தையும் விரித்து போட்டு தன்னோட படுக்கையை வந்து தானே தான் போட்டுக்குவாங்களாம். ஸோ அவங்களே தான் அவங்களுக்கான படுக்கையை போட்டுட்டு பாபா வந்து அழகாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இந்த சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் தூங்கும்போது பாபாவோட சாவடி ஊர்வலத்தை நினச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இனிமேல் தூங்கும்போது பாபாவோட சாவடி ஊர்வலம், பாபா எப்படி அழகாக தூங்குறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிட்டு தான் நம்ம இனிமேல் தூங்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு அழகான இன்ஃபர்மேஷனை, இந்த ஒரு அழகான ஒரு காட்சியை இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமில் பார்த்த எல்லாருமே அவ்வளோ ஒரு பாக்கியவான்கள், அவ்வளோ ஒரு பாக்கியசாலிகள். அவங்க எல்லாமே அதை வந்து பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைமில் மேபி இருந்திருக்கலாம். ஸோ அதாவது நம்ம வந்து அந்த ஜென்மத்தில் வந்து பிறந்திருக்கலாம், பிறக்காமலும் இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இதை நம்ம கேட்கறதுக்காவது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இதை பற்றி பாபா என்னென்னலாம் அந்த டைமில் இருந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அட்லீஸ்ட் நம்மளால் கேட்க முடியுது, படிக்க முடியுது. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you soon in the next video. சாயை பற்றி இன்னும் அற்புதமான நிகழ்ச்சிகள், சச்சரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஜெய் ஸ்ரீராம்.